வணக்கம் டாக்டர். ஒரே ஏனுங்க நீங்க கொஞ்ச நேரம் கம்முனு இருங்க. வயிறு வலி நீங்க டாக்டர் கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நானே பேசிக்கிறேன். டாக்டரா? நீங்களே கேளுங்க டாக்டர். ஒரே வயிறு வலின்னு சொன்னாரு. ஓம வாட்டர் கொடுத்தேன். பேதி ஆகுதுனாரு. ஆரோட்டி மாவு கரைச்சு கொடுத்தேன். வாந்தி வருதுங்கறாரு. சரி வாந்தி வருதே என்ன பண்ணலாம் யோசிச்சிட்டே இருந்தனா. வாந்தி வர மாதிரி இருந்தா எங்க அம்மா எலுமிச்சம்பழத்துல உப்பு போட்டு கொடுன்னாங்க. அதையும் கொடுத்தேன். இப்ப வாந்தியும் நிக்கல, வயித்தாலையும் நிக்கல, வயிறு வலியும் நிக்கல. என்னங்க டாக்டர் பண்றது? ஏமா என்கிட்ட கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி இத்தனையும் பண்ணிட்டியே, இது கூட கொஞ்சோண்டு விஷத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா மொத்தமா முடிச்சிருப்பாரு அந்த ஆளு. ஏமா உனக்குலாம் அறிவில்ல? இங்க வாங்க டாக்டரே. எங்க வீட்ல எல்லாம் உடம்பு சரியில்லைனா முத நாட்டு வைத்தியம் பாப்போம். அது சரியில்லைனா தான் ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு வருவோம். ஹாஸ்பிடலுக்கு சும்மா ஃபீஸ் கொடுக்கறதுக்கு நாங்க என்ன கேரச்சியா? ஏமா அந்த ஆளுக்கு வயிறு வலின்னு சொல்லும் போதே நீ கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா அதை சரி பண்ணி அனுப்பியிருப்ப. நீ கண்டதெல்லாம் கொடுத்து வயிறு வலி, பேதி, வாந்தி எல்லாத்தையும் ஒன்னா வர்ற மாதிரி பண்ணிட்ட. ஐயோ டாக்டர், நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு காலெல்லாம் வலிக்குது டாக்டர். மயக்க வர்ற மாதிரி இருக்கு. ஏனுங்க உங்க சத்த நேரம் அமைதியா இருங்க. டாக்டர்ட்ட பேசிட்டு இருக்கல. இப்படியே வாய் பேசி பேசிதான் வாந்தி நிக்காம வந்துட்டு இருக்குது. ஆனா நீங்க அடங்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி பொண்டாட்டிங்களா பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு அமையோன்னு அப்பதான் சரியா இருந்திருக்கும். ஏன் டாக்டர் என்னமோ பேசிட்டே இருக்கீங்க? புரியுற மாதிரி பேசுங்க. அம்மா நீ கொஞ்ச நேரம் வெளியே இருமா. இந்த மனுஷனுக்கு என்ன வியாதின்னு பார்த்துட்டு சொல்ற. ஐயோ டாக்டரே, வியாதி என்னன்னு பார்த்துட்டுலாம் அனுப்பாதீங்க. சரி பண்ணி அனுப்புங்க. யார் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது? ஏனுங்க மாமா, இந்த டாக்டர் சரியா வந்தா பாருங்க. இல்ல அப்படின்னா வீட்டுக்கு வாங்க. எங்க அம்மாட்ட கேட்டு யாரையாவது ஒன்று கலக்கி கொடுக்குறேன். எல்லாம் மொத்தமா நின்றுமாக்கும். டாக்டர் கேடுச்சா? என்ற பொண்டாட்டி எதையாவது காலை கொடுக்கறதுக்கு முன்னாடி இவட்டு இருந்து எனக்கு காப்பாத்துங்க டாக்டர்.